டைட்டில் ஸ்பான்சர் தமிழ் கௌகி ஈர்க்கும் மனம் இணையும் சுவை மற்றும் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி 23 கிளைகள் 36 வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம் பவர்ட் பை தன்வி பொட்டிக் குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ் மைல் மார்க் சம்பாரவை கோவையின் அடையாளம் மைல் மார்க் சம்பாரவை ராஜ் ஹியரிங் சென்டர் பிரீமியம் பீப்பிள் ஃபார் ஹியரிங் எய்ட்ஸ். உலகம் முழுவதும் அருளாற்றல் இருந்தாலும் வேத மந்திரத்தினாலே அந்த ஆற்றலை ஈர்த்து வைத்திருக்கிறார்கள். இப்போ பூத கண்ணாடி கீழே லென்ஸு கீழே வச்ச ஏன் அந்த துணி எரியுது? சூரிய கிரகங்களை 1000 கோடிகளை ஈர்த்து ஒரு புள்ளியில வைக்குது. அது அந்த சூட்டிலே அது பஞ்சு எரிஞ்சு போகிறது. அதுபோல வீட்டிலே வழிபாடு செய்தால் வெயிலிலே வைத்த துணி போல, ஆலயம் போய் தொழுதால் வினை எரிந்து விடும். திரும்ப வினை வராமல் இருப்பதற்கு தான் ஆலய வழிபாடு மிக மிக அவசியம். இந்த தண்ணியில் யாராவது விழுந்துட்ட மேலே கொண்டு வரும், 3 முறை கொண்டு வரும். 3 முறை யாரும் காப்பாற்றலைன்னா முழுகி இறந்து போயிடுவான். தண்ணீரும் 3 பிழை பொறுக்கும்னு சொல்லுவாங்க. இந்த சிவபெருமானுக்கு ஏன்டா பித்தன்னு பேர் வச்சாங்கன்னா, இந்த அம்பாள் இருக்காங்களே நம்ம திருவானைக்கு அகிலாண்டேஸ்வரி, கோடி கோடி பிழை பொறுக்கிறவள். அவளை பக்கத்தில் வச்சுட்டு 3 பிழை பொறுக்கிற கங்கை தூக்கி தலையில் வச்சுட்டாரு. அளவரு பிழைகள் பொறுத்தருளும் நின்னை அணியூறு பாதியில் வைத்து தளர் பிழை 3 பொறுப்போடு கங்கை வைத்த சூரியன், அதனால் பித்தன் என்றொரு பெயர் பெற்றான்னு பிள்ளைவாள் பாடுறார். கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன். அதே மாதிரி சுவாமியினுடைய திருவடியை, அதாவது 2 பாத அந்த அடையாளத்தை திரு ஒற்றியூரில் சுந்தரருக்காக சுவாமி காத்துட்டு இருந்த இடம் தான் மகிழ மரத்தடி. இன்னைக்கும் நம்ம திரு ஒற்றியூர் படம்பக்கநாதர் திருக்கோயிலை வலம் வரும் பொழுது சுவாமியினுடைய திருப்பாதத்தை தரிசிக்கும் பேரு நம்ம எல்லாருக்குமே உண்டு. அடுத்தது நம்ம எதை பற்றி பேச போகிறோம் ஐயா கிட்டனா, நடராஜர் தத்துவம். எப்படி லிங்க திருமேனியை பற்றி பேசுறதுக்கு ஒரு நாள் போதுமானா போதாது. ஆனாலும் இதை பற்றி பேச ஆனந்தமாக இருக்கிறது. சிவராத்திரியை முன்னிட்டு நம்ம நேயர்களோடு சிவ சிந்தனைக்காக இதை பேசுகிறோம். அடுத்தது நடராஜர் தத்துவம். 5 தொழில்கள்னு சொல்லக்கூடிய படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல், இப்படின்ற 5 தொழிலையும் நடராஜ பெருமான் தன்னுடைய திருமூர்த்தத்தில் காண்பிக்கின்றார். அவர் கையில் இருக்கும் உடுக்கை நாதவிந்து கலாதி நமோ நம படைத்தல். அடுத்தது அவர் தன்னுடைய கரத்தால் அபயம் கொடுக்கின்றார் அல்லவா, அது காத்தல். கையில் இருக்கும் நெருப்பு ஒடுக்குதல். அந்த முயலகன் மறைத்தல் தொழிலை குறிக்கின்றது. அவருடைய இடது பதம் தூக்கி ஆடுகின்றார் இல்லையா, தாத்தை என்றாடுவார் அவர் தத்தித்தை என்றாடுவார். அந்த குஞ்சித பாதம், தாமரை மலர்பாதம் நமக்கு அருளல் அப்படின்ற ஒரு அற்புதமான தொழிலை உணர்த்துகின்றது. இப்படி பஞ்ச தொழிலையும் தன்னுடைய திருமேனியில் காண்பித்து அருள்வது தான் நடராஜர் தத்துவம். ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். அபிராமி அந்தாதி பார்த்தீங்கன்னா, அபிராமப்பட்டர் அபிராமி அந்தாதியில் பாம்பும் திங்களும் பகீரதியும்னு ஒரு அழகான வரி சொல்லியிருப்பார். ஐயா கிட்ட எதனால் சிவன் மேலே அரவம் பாம்பு இருக்கு, கங்கையானவள் இருக்கின்றாள், பிறைச்சந்திரன் இருக்கின்றார், அதெல்லாம் ஐயா எங்களுக்கு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும். நம்முடைய கோயில் வழிபாடு எல்லாம் மிக மிக அர்த்தமுள்ள இந்து மதம் மாதிரி எல்லாமே அர்த்தமுள்ளது. அர்த்தமில்லாததே கிடையாது. கோயிலில் நடக்கிறது அத்தனையும் மூட வழக்கமே கிடையாது. கோயில் ஆலயம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. பசுமாடு முழுக்க பால் இருந்தாலும் பாலை மடியில தான் கறக்கலாம். அதுபோல ஆண்டவன் அருள் முழுக்க இருந்தாலும் அது கோயில் மூலமாகத்தான் பெற முடியும். ஆடையை நம்ம வெயிலில் வச்சா எவ்வளவு நேரம் வச்சாலும் சூடு ஏறுமே தவிர எரிந்து போகாது. அதுவே பூத கண்ணாடி கீழே வச்சா 5 நிமிஷத்துல எரிஞ்சு போயிடும். குழந்தைங்கள்லாம் அந்த சின்ன வயசுல விளையாடுவோம், பஞ்சு வச்சு எரிய வைப்பாங்க. அதுபோல உலகம் முழுவதும் அருளாற்றல் இருந்தாலும் வேத மந்திரத்தினாலே அந்த ஆற்றலை ஈர்த்து வைத்திருக்கிறார்கள். இப்போ பூத கண்ணாடி கீழே லென்ஸு கீழே வச்ச ஏன் அந்த துணி எரியுது? சூரிய கிரகங்களை 1000 கோடிகளை ஈர்த்து ஒரு புள்ளியில வைக்குது. அது அந்த சூட்டிலே அது பஞ்சு எரிஞ்சு போகிறது. அதுபோல வீட்டிலே வழிபாடு செய்தால் வெயிலிலே வைத்த துணி போல, ஆலயம் போய் தொழுதால் வினை எரிந்து விடும். திரும்ப வினை வராமல் இருப்பதற்கு தான் ஆலய வழிபாடு மிக மிக அவசியம். அந்த ஆலயமே நம்முடைய உடம்பு தான். ஐயா சொன்னார், பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கிறது. முதல்ல கோபுரம் பார்த்தீங்கன்னா அது ஸ்தூலலிங்கம், பத்திரலிங்கம்னு சொல்லுவாங்க. உள்ளே இருக்கிறது சதாசிவலிங்கம். உலகத்திலேயே சிதம்பரம் சிவபெருமான் தலங்களிலேயே ஆக உயர்ந்தது. அந்த நடராஜ பெருமானுடைய தத்துவம் நம்மால் விளக்க முடியாது. சுவாமிகள் நாமெல்லாம் உய்யும் பொருட்டு வாரியார் விரிவுரை விருந்துன்னு போட்டிருக்காரு. நமக்கெல்லாம் சாப்பாட்டில் பிரியும் போல இருக்கு, அதனால் புத்தகத்துக்கு கூட விருந்துன்னு பேர் வைக்கிறார். நம்ம மணிவாசகர் கூட பாடும்போது சொல்லுவார்,
அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே உருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதமளித்த செல்வமே நமக்கு செல்வத்து மேலே ஆசை, அவர் செல்வமே சிவபெருமான் தாங்கிறார். செல்வமே சிவபெருமான். அதுபோல் நமக்கு விருந்துன்னா ஆசை, வாரியார் விரிவுரை விருந்து என்று அற்புதமான நூலிலே ஆடவல்லான் தெய்வம் என்று ஒரு முக்கியமான கட்டுரைகளில் பூஜை. பூஜை என்பது என்னென்னா, பூஜா என்ற வட சொல் தமிழிலே பூஜை என்றது. பூஜா என்றால் நம்முடைய மலமாயா கர்மங்களை பூர்த்தி செய்து, ஜா என்றால் தோற்றுவிப்பது, சிவஞானத்தை தோற்றுவிப்பது பூஜா. எல்லாரும் வீட்டில் சின்ன பூஜை, ஒரு பிள்ளையார் வச்சு பூஜை பண்ணணும், ஏதாவது ஒரு சிவலிங்கம் வச்சு வழிபடலாம். இப்போ பிள்ளையார் எல்லாத்துக்கும் பொது, அவருக்கு ஒன்றும் இந்த கட்டுப்பாடே கிடையாது. மற்றவங்களுக்குலாம் கரசாயனம் இருக்கணும், இந்த கை அகலத்தில் இவ்வளோ சாமி இருக்கணும்லாம் இருக்குது. பிள்ளையார் பிடிச்சி வச்சா பிள்ளையார், வெள்ளத்தில் பிடிச்சி வச்சு பிள்ளையார், அதிலே கொஞ்சம் புட்டு அவருக்கு நிவேதியம் பண்ணி விடலாம். அப்படி கருணை வடிவானவர் கணபதி. குழந்தைகளுக்கெல்லாம் பிள்ளையார் வச்சு பூஜை பண்ணணும். காலையில் எழுந்த உடனே குளித்த உடனே 2 தேவாரம் சொல்லு, திருவாசம் சொல்லு, இல்லை பூவாவது எடுத்து போடுப்பேன், சிவசிவான்னு அது சொல்லும். அப்படி நம்ம இளமையிலேயே பழகணும். ஏன்னா நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளெல்லாம் அப்படி தான் வளர்த்துருக்குறாங்க பெரியவங்க. நான் கந்தர் அனுபூதி தனியாக படிக்கலை, எங்கள் அப்பா பூஜையில் சொல்லும்போதே எனக்கு மனப்பாடம் ஆகிடுச்சு. சத்தமாக பாடுவார், அதுவே எனக்கு மனப்பாடம் ஆகிடுச்சு. அதுபோல் நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படி தான் நம்ம குழந்தைகள்லாம் இருக்கும். ஆகையினால இந்த சுவாமிக்கு அப்பா ருத்ராட்சத்தை பற்றி ஐயா கிட்ட கேட்டாங்க. வாரியார் சாமி சொன்னதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நேபாளத்தில் தான் இந்த ருத்ராட்ச மரம் நிறைய இருக்குது, அங்கே விளையும். அங்கே சுவாமிக்கு ருத்ராட்சத்திலே தான் அர்ச்சனை பண்ணுவாங்க. வரவங்களுக்குலாம் திருநீர் கொடுக்குற மாதிரி ருத்ராட்சம் கொடுப்பாங்க. சாமிக்கு ஒரு மூட்டை நிறைய ருத்ராட்சம் கொடுத்தாங்க. வாரியார் சாமி மூட்டையில் கொடுத்தாங்க. அர்ச்சனை பண்ணதே அந்த ருத்ராட்சம். பிரம்மா விஷ்ணு ருத்ரன், அந்த ருத்ரனுடைய அட்சம்னா கண், அவர் கண் துளியிலிருந்து விழுந்தது தான் அந்த ருத்ராட்ச மரம் வருது. நல்ல முற்றிய ருத்ராட்சம் 2, அதுக்கு நடுவில் செப்பு காயின் வச்சா இந்த ருத்ராட்சம் மூவ் ஆகும். அந்த மின்சார ஆற்றல் அதில் இருக்கிறது. அந்த ருத்ராட்சத்தை நல்ல தேனில் கடிச்சு குடித்தா தீராத வெப்பு நோய் தீருமா. தொடர்ந்து ருத்ராட்சம் போட்டிருந்தாலே உடம்பு ஆரோக்கியமாக, தோல் நோயே வராது. வாரியார் சாமி ரொம்ப சொல்கிறார், பெண்கள் தாலியில் நிறைய கோத்துப்பாங்க, இந்த வாழை சருகு, அம்பாள் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அது மாதிரி சொல்கிறார், எல்லாரும் தங்கத்தில் ஒரு சின்ன ருத்ராட்சம் கட்டி தாலியில் கோத்துங்கம்மா, இதை எப்பவும் போட்டுக்கணும். சில பேர் கேட்பாங்க, ருத்ராட்சத்தை நாங்கள் பாத்ரூமில் வச்சுக்கலாமா, மனையோட படுத்துன்னு இருக்கிறோமே, அதெல்லாம் சொல்கிறோம். அந்த நம்ம ஜபமாலைன்னு வச்சுருப்போம், அதுக்கு தான் அந்த இதெல்லாம் பாத்ரூம் போகும்போது ஓடுவோம். இந்த கழுத்தில் இருக்கிற ருத்ராட்சம், தாலியில் ருத்ராட்சம் எப்பவும் பெண்கள் 30 நாளும் அதை அணிந்து அதெல்லாம் எதுவும் தவறே கிடையாது. 30 நாள் அதை தாலியிலே கோத்துக்க சொல்கிறாரு. நம்ம தாலி விட்டு பிரிய மாட்டோமே. ஒரு நாள் ஒரு தொலைக்காட்சியில் கூட சொன்னாங்க, அது ரொம்ப தாலிலாம் தேவையில்லை, எங்களுக்குன்னா அடையாளம் அப்படி இப்படின்னு. அது இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டரு ஜனாதிபதியெல்லாம் கொடி ஏற்றுறாங்க, அது வெறும் இரும்பு கம்பி தான், துணி தான், கயிறு தான். ஏன் எல்லாரும் வணக்கம் சொல்கிறாங்க? நம்ம மதிப்பு. அது மாதிரி இந்த தாலி என்பது இல்லற வாழ்க்கான ஒரு குறியீடு. அந்த குறியீடை மதிக்க மாட்டேங்கிறது, அது ஒன்றும் நூல் தான், கயிறு தான், தூக்கி போட்டலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசுவது சுலபம். ஆனால் அது நம்ம பெரியவங்க அந்த மாதிரி பாரம்பரியமாக அந்த தாலியானது அந்த இதயத்துக்கிட்ட தொட்டு கொண்டு இருக்கும்போதே இதய நோய் வராதான். அந்த தாலி தங்கத்தில் வளையல் போடுவதனால, இந்த இடத்துல பட்டுக்கொண்டே இருப்பதனால ரத்த ஓட்டம் நல்லா இருக்குமா. காதில் கம்மல் போடுவதனால, இதெல்லாம் அக்குபஞ்சர் டாக்டர் எனக்கு சொன்னார், எங்கள் வீட்டுலேயே இருக்கார். காதில் கம்மல் போட்டுண்டாலே மூளை நல்லா வளர்ச்சி ஆகும். அப்போ ஆண்கள்லாம் கம்மல் போட்டிருப்பாங்க அந்த இதுக்காக. காது பிடிச்சி தோப்பகரணம் போகிறதும் நம்ம அறிவு நுட்பத்துக்காக தான். அதனால பெரியவங்க எதையும் அது மாதிரி. அந்த ருத்ராட்சம் தேவக்கோட்டை என்ற ஊர், நாராயண செட்டியார் வீட்டில் தங்கிற பெரிய பங்களா. அவங்களாம் வீடு பார்த்தா சின்ன பெரிய பங்களா, இந்த தெருவில் வந்த பக்கம். அங்கே எதிரில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில், சுவாமி தொடர் பிரசங்கம். எதிரிலே இருக்கிறதுனால சாமி கார் கிடையாது, ரிக்ஷாலேயே போவாங்க. வாக்கர் வச்சு நடக்கிறாங்க. 84 வயசு சுவாமிக்கு. பெரிய ருத்ராட்சம் போட்டிருப்பார். நடராஜர் பதக்கம் இருக்கும் அதில். அம்மா நடராஜர் கேட்டோடனே எனக்கு அது ஞாபகம் வந்து, நடராஜர் பதக்கம் இருக்கும். மாணிக்க வாசகர், அம்பாள், நடராஜர், அது 3 போட்டு நடந்து போகிறார். கௌரி சங்கர்னு இருக்கும். இந்த ருத்ராட்சத்தில் 2 ருத்ராட்சம் ஒன்றா இருக்கும், அதுதான் கௌரி சங்கர்னே பேர். அதுதான் 2 முகமா? ஒரே ருத்ராட்சம் 2 இருக்கு, 2 ஒட்டி ஒரே வரி, நடுவுல ஒரு இது இருக்கும், அது கௌரி சங்கர்னு பேர். அந்த கௌரி சங்கர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பொன் மூடு போட்டு அதில் உள்ள வச்சிருப்பாங்க. அது அம்பாள் அம்மையப்ப இருப்பாங்க, ஒரு அர்த்தநாரீஸ்வரர் உள்ள இருக்கும், அது ரொம்ப சிறப்பு. அதை சாமி போட்டிருப்பாங்க, அந்த கௌரி சங்கர். சாமி கோயிலுக்கு வாக்கர் நடக்க கழுத்து சாஞ்சி இருக்குது. பெரியப்பா இந்த பெரிய ருத்ராட்சம் போட்டுக்காதுங்க, உங்களுக்கு கழுத்து வரைக்கும். சாமி சொல்கிறாங்க, ஏன்பா இதை நான் அழகுக்கு போட்டுக்கிறேன்னா, இல்லை இதை போட்டால் தான் எனக்கு பெருமையா? அதெல்லாம் கிடையாதுப்பா, ருத்ராட்சத்தை பார்த்தாலே புண்ணியமா, போட்டுக்கிறது எவ்வளோ புண்ணியம், அப்புறம் பார்த்தாலே புண்ணியமா.
நான் மேடையிலே போட்டு பேசும்போது பல்லாயிரக்கணக்கான பேர் பார்ப்பார்கள், அவர்களுக்கு புண்ணியம் வரட்டும் என்று நான் சுமக்கிறேன். இது எனக்கு சுமம் தான், ஆனால் சுமம் அதான் பெரியவங்களுக்கு அடையாளம். வாரியார் ஒரு முறை சொல்கிறார், யார் பெரியவர் யார் சிறியவர், வயதில் பெரியவர்கள் பதவியில் என்றைக்கு இருந்தாலும் முன்னாள் நீதியமைச்சர் முன்னாள் முதலமைச்சர்லாம் போயிடும். ஆனால் இதை இப்போ என்ன என்றைக்குனா முன்னாள் பிரசங்கியார்னா சொல்லுவாங்க, என்றைக்கும் பிரசங்கியார் தானே. ஆகையினால் யார் பெரியவர் யார் சிறியவர் நீங்கள் டைரியில் எழுதி வச்சுங்க. தனக்கென்று வாழ்கிறவர்கள் சிறியவர்கள், பிறருக்கென்று வாழ்கிறவர்கள் பெரியவர். அப்படி வாழ்ந்தவர் தான் வாரியார் சாமி. எனக்கு பாரம், ஆனால் ருத்ராட்சத்தை பார்த்தாலே புண்ணியமா, அப்போ அணிஞ்சுட்டா எவ்வளோ புண்ணியம் இல்லை. இன்றும் பல கோயில்களுக்கு குடமுழுக்கு விழா அப்படின்ற ஒரு பொது நோக்கோடு பேசிய ஒரு அற்புதமான சொற்பொழிவாளர்னா ஐயா அவர்கள். அவங்க வயலூருக்கும் வடலூர் வள்ளிமலை 3 ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க. அதே மாதிரி தன் ஊரில் இருக்கிற பெருமாள் கோயில், சிவன் கோயில், முருகன் கோயிலுக்கெல்லாம் ஒருத்தர்கிட்டையும் வசூல் பண்ணல. எங்கள் அம்மாவுக்கு புடவை எடுக்கிறதுக்கு நான் போய் வசூல் பண்ணலாமா? என் சொந்த காசில் நான் நெத்தி தண்ணியை விழிச்சு நான் 3 திருப்பணி சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன்னு சொல்கிறார், அடக்கத்தோடு சொல்கிறார். அவர் எங்கள் ஊர் கோயிலுக்கு நான் வசூல் பண்ணலை, முழுக்க நானே செலவு பண்ணேன் அப்படின்னு. காங்கேயநல்லூர் சிறந்த, காங்கேயனுக்கு நல்ல ஊர், காங்கேயன் முருகனுக்கு பேர், அவருக்கு சிறந்த ஊரா காங்கேயனுக்கு நல்ல ஊர் காங்கேயநல்லூர். அந்த பாம்பும் பகீரதியும் சொல்கிறோம். எல்லா சுவாமியும் பாம்போடு இருப்பாங்க. சிவபெருமானுக்கு நாகாபரணம் வைப்பாங்க, சிவலிங்கம் வச்சு நாகாபரணம் வைப்பாங்க. அம்பாளுக்கு நாகாத்தம்மன்னே பேர். முருகன் மயில், மயிலுக்கு கீழே பாம்பு. விநாயகர் ஆதிசேஷனை பெல்ட் மாதிரி கட்டியிருப்பார். உமையவள் சிறுவிரல் மோதிரம்னு சொன்ன ஸ்ரீமன் நாராயணர் ஆதிசேஷன்லேயே பள்ளி கொண்டிருக்கிறார். எல்லாரும் அது குண்டலினி சக்தின்னு யோக சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கொடிய நஞ்சை தருகிற பாம்பியே ஏற்றுக்கொண்டனே, நெஞ்சில் நினைக்கிறவங்களை கைவிட மாட்டேங்கிற ஒரு உள்ளர்த்தம் அதில் இருக்குதுன்னு சொல்லுவேன். ஆண்டவன் கருணை கடல், நாம் எத்தனை பிழை செய்தாலும் கோடி குறை கருதினாலும் முனிய அறியாத பெருமாளே. சாமிக்கு கோபமே வராதான், சாந்த ஸ்வரூபமா. நான் இப்படி தான் பேசினே இருக்கும்போது அண்ணா நகரில் ஒரு பையன் கேள்வி கேட்டான், ஏன் முருகன் கோச்சின்னு பழனிக்கு போயிட்டாரு, பழம் கொடுக்கலன்னு தானே கோச்சின்னு போனார், நீங்கள் முருகனுக்கு கோபம் வராது? அப்பா, அது மிகச்சிறந்த திருவிளையாடல். அதில் மிகப்பெரிய உண்மையை நமக்கு சொல்லுகிறார். ஆண்டவன் எல்லா இடத்திலும் நீக்கமர இருக்கிறார். நாரதர் பழம் கொடுத்தாரு, அம்பாளுகிட்ட கொடுத்தாரு. அம்பாள் விநாயகரும் கேட்டாங்க, வேலை உலகத்தை சுற்றி வரவங்களுக்கு பழம்னாரு. அப்பா அம்மா தான் உலகம்னு விநாயகர் கனி வாங்கிட்டார். இது கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஆனால் வாரியார் அதனுடைய நுட்பத்தை சொல்கிறார். விநாயக பெருமான் ஈசனுக்குள்ளே அகில உலகத்தையும் பார்த்தார். முருகப்பெருமான் அகில உலகத்தையும் ஈசனாக பற்றார். எல்லா பொருளிலும் இறைவன் இருக்கிறார், எல்லா பொருளிலும் உலகம் அனைத்தையும் சிவமாக பார்த்தார் விநாயகர். முருகப்பெருமான் விநாயகர் சிவத்துக்குள்ளே அகில உலகத்தையும் பார்த்தார். 8 2 10ன்னாரு, 2 8 10. அந்த நுட்பத்தை சொல்வதற்காக தான் அந்த கனி வந்ததான். அதனால கோபம்லாம் கிடையாதுப்பா, இது ஒரு திருவிளையாடல், இந்த உண்மையை சொல்கிறதுக்காக தான் அந்த கதை வந்துதான். சரி, அது ஒன்று. இப்போ எல்லா பாம்புக்கும் சொல்லிட்டேன். இந்த மலர் கூட சொன்னேன். எல்லாரும் சொல்லுவாங்க, புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு, உண்பதற்கு முன் மலர் பறித்துட்டார். நான் இப்போ சொன்னேன், என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகற்கு. நாம் உணவு உண்ணும்போது ஏன்டா குளிச்ச உடனே பூ போடுன்னு சொல்லலை, காலையில் பூஜையில் பூ போடுன்னு சொல்லலை, உண்பதற்கு முன் மலர் பறித்துட்டு உண்ணாராகில்னு அப்பர் சுவாமி வாக்கு. ஏன்டா உண்பதற்கு முன்னாடி போட்டாருன்னு நான் சிந்தனை பண்ணும்போது, நாம் சாப்பிடுகின்ற உணவு அத்தனையும் செடி கொடிகள் கொடுத்தது. தானியங்கள், அரிசி, பருப்பு, காய்கறி எல்லாமே. நாம் உணவு உட்கார்ந்தா அதுக்கு நம்ம எதாவது செய்ய வேண்டாமா? அந்த மலர்களை எல்லாம் பறித்து நாம் இறைவனுக்கு கொடுத்தா அந்த உயிர்கள் எல்லாம் கடை தேரும். அப்போ நம்ம நன்றி மறவாதவர்களாக இருப்போம். அதற்காக தான் உணவு கொடுத்த அந்த செடியிலிருந்து பூத்த மலரை இறைவனுக்கு கொண்டு போய் சேர்க்க அந்த உயிர்கள் எல்லாம் கடை தேரும். ஆண்டவனுடைய கருணை எல்லா உயிர்களும் கடை தேரணும். அதனால தான் ஆண்டவர் நீதார் இப்போ கூட ஆற்றுல அழகர் இறங்குறாருங்கிறாங்க. ஆடி மாதம் இப்போ சுவாமியெல்லாம் குளத்தில் இறங்குறாங்க. எல்லாரும் சுவாமி குளத்தில் குளிக்கும்போது இவரும் குளிப்பாங்க. காரணம் என்ன? அந்த உயிர்கள். இப்போ நமக்கெல்லாம் பெருமாள் கோயிலில் தீர்த்தம் கொடுப்பாங்க, நம்ம சாப்பிடுவோம். மீன்களுக்கெல்லாம் யார் தீர்த்தம் கொடுப்பா? ஆண்டவன் ஏன் மீனை படித்தாருன்னா அந்த தண்ணியை சுத்தம் பண்ணுமா. இப்போ என்ன பண்ணுறான், நம்ம வயிற்றுலேயும் அழுக்கு இருக்குன்னு அது உள்ளே சொல்லிவிடுவான். எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. அதனால் ஆண்டவனே வர்றார். ஆண்டவன் நமக்கு மலர் கொடுக்குற சன்னிதானத்துக்கு அவரே எழுந்துருவார். எங்கே மலர் கொடுக்குறோம் அந்த மலர் சன்னிதானத்துக்கு நம்ம கந்தக்கோட்டத்தில் ஒவ்வொரு முறையும் அந்த உற்சவம் நடக்கும். சுவாமி நந்தவனத்துக்கு வருவார். ஏன்னா அந்த உயிர்கள்லாம் சுவாமி பார்க்க முடியாது, அவரே காட்சி கொடுக்குறாராம். திருவீதி உலா அப்படின்றதே வயோதிகர்கள் எல்லாரும் கோயிலுக்கு வர முடியாதவர்களை நான் தேடி வருகின்றேன் கருணையோட. கோயிலில் இருக்கிறபோது நம்ம சுத்தபத்தமாக போகணும். ஆனால் வெளியில் வர மூர்த்தியை எல்லாரும் வணங்கலாம். அதனால சுவாமியினுடைய கருணையின வெளிவருகிறார். ஆகையினாலே இந்த பாம்பு இது பண்ணுறது, பூ போடுவதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால நம்ம குழந்தைகள் சந்திரன் ஐயா, பிறை சந்திரன் சந்திரன் இந்த தட்சனுக்கு 50 பெண்கள்
ஒரு பெண்ணு வந்து 5 பெண்ணு வந்தாலும் அரசன், அவன் 50 பெண். அவன் என்ன பண்ணிட்டான், அறக்கடவுளுக்கு 12 பேர் கொடுத்துறான். 27 பெண்கள் காசிபருக்கு 10 கொடுத்துறான். 27 பெண்கள் மொத்த பேரையும் எடுத்து சந்திரனுக்கு கொடுத்துட்டான். சந்திரன் எல்லா மனைவிமாரோட வாழாம ரோகிணின்னு ஒரே அம்மா, அவங்ககிட்ட மட்டும் பழகினா மற்றவங்களாம் பழகும். மற்ற பெண்கள்லாம் அப்பா கிட்ட போய் தட்சன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்பா, ஆடு மாடு ஓட்டுற பவுண்ட்ரி மாதிரி போட்டுவிட்டீங்களே, ஒவ்வொருத்தரும் கட்டி அவங்கெல்லாம் திரும்பியே பார்க்கல, என்ன பண்ணணும்? மாப்பிள்ளையை கூப்பிட்டு, அப்பா சந்திரன் எல்லாரோடையும் வாழுன்னு சொல்லணும், நாள் ஒரு வண்ணமாக தேய்ந்து அழிய கிடவுதுன்னா. ஏன்டா மாப்பிள்ளை அழிஞ்சுட்டானா 27 பெண்களும் விதந்துவா போகணும்னு புத்தி இல்லை அவனுக்கு. எல்லாரும் தேஞ்சு போகணும்னு இவன் சந்திரன் நாள் ஒரு வண்ணமாக தேஞ்சிக்கினே போகிறான். இவர் பெருமாள் கிட்ட போனார். அப்பா, தட்சன் என்னை பார்த்தானா எனக்கு ஏற்கனவே பிரச்சனை, இங்கே வராதன்னார். அறக்கடவுள் அவருடைய சண்டகர், அறக்கடவுளுக்கு 10 கொடுத்தார். அறக்கடவுள் இப்போ இங்கே வராதே, தெரிஞ்ச என் பதவிக்கு பிரச்சனை ஆகும். எல்லாரும் கை லாசா போச்சான். அப்புறம் கைலாசத்துக்கு போனான். கை லாசான்னு கைலாசத்துக்கு போனான். சுவாமி திருவடியில் விழுத்தாரான். தேஞ்ச சந்திரன் ஒரே பிறை தான் இருக்குது, இன்னொரு போனால் அதுவும் இறந்து போயிடும். சுவாமி அடியில் விழுந்தோன்னா மடியில் வைக்கலாம், முடியிலேயே வச்சுட்டாரான். இன்னொன்று வாரியார் சொல்கிற நுட்பம், எல்லா கோயில்லையும் சிவபெருமான் 3ஆம் பிறை போல் தான் இருக்கும். எந்த கோயில்லையும் சிவபெருமானுக்கு 3ஆம் பிறை போல் இருக்கும். வளர்ந்த சந்திரன் சேர்ந்து அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இந்த உலகத்திலே யாருக்கு துரோகம் செய்தாலும் மனைவிக்கு துரோகம் செய்யக்கூடாது. மனைவிக்கு நீ துரோகம் செஞ்ச, அதனால் உன்னை நான் முழுக்க மன்னிக்கலை, என் தலையில் தேஞ்சே இருந்தான், வெளியில் வளரு போ, நீ மனைவிக்கு இது. ஏன்னா எல்லாம் துறந்து வர பிறந்த பேரே விட்டுறாங்களே, மிஸ்ஸஸ் ராமநாதன்கிறாங்க, யாருக்கு கணவன் பேர் சொல்கிறாங்க. அப்படி மனைவிக்கு நீ துரோகம் செஞ்ச, அதனால என் தலையில் நீ தேஞ்சே இருந்தா, அந்த தேஞ்ச சந்திரன் வச்சுறான். அதை எல்லாரும் சொல்லுவாங்க, பித்தா பிறை சூடி, தோடுடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூடி, மாலை மதியமும் வீசு, மாலை மதியமும் வரும். கைத்தலம் நிறைகனி அப்பமுடு அவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி மத்தமும் மதியமும். எல்லாரும் அந்த மதியத்தை சொல்லுவாங்க. அது வந்து சிவபெருமானுடைய கருணையை காமிக்கிறது. இதை நீங்க சொல்லும் பொழுது இன்னொன்று ஞாபகம் வருது. யாராவது கருணைன்னு கேட்டா உதவி பண்ணலாமா, எதுவுமே இல்லாத வந்தவரை கூட கருணையோட அவர் தலையில வச்சு ஆடினாராம். அதனாலதான் சகபாவத்துல ஃப்ரெண்டா கேட்கிறாராம் சுந்தரர், ஏய் பித்தா பிறைய சூடிப்பியா, அளவா பண்ணணும், நீ என்ன தலையில வச்சு ஆடுறியேன்றதுனால்தான் பித்தா பிறை சூடின்னு சுந்தரர் பாடுறாருன்னு ஒரு நகைச்சுவையினரோட வருது. இந்த பித்தன் நீங்க சொல்லும்போது வாரியார் சாமி அதுக்கு அர்த்தம் எழுதுறாரு. சிவபெருமான் பித்தனா, ஈசானாம் சர்வ வித்யானாம் ஈசானாம் சர்வபூதானாம்னு வேதம் சொல்லுது. சிவபெருமானுடைய ஈசான முகத்திலிருந்து சகல கலைகளும் உற்பத்தியான ஞானா தட்சிணாமூர்த்தி. அவ்வளோ பெரிய ஞான பண்டிதனை பார்த்து பித்தன்னு சொல்கிறார். அதை அவர் ஏற்றுக்கிறார், கையெழுத்து போடுறார். இந்த ஊர் பித்தன்னு அவர் சாமி கையெழுத்து போடுறார் ஓலையில். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்முடைய மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கல்வி கடல், 10 கம்பன்னு பேர், லட்சங்கவி பாடினார். வாரியார் சுவாமி அவர் வாய்மணக்க சொல்லுவார், நான் இறந்துட்டேன்னா பிள்ளைவாழ நினைக்கிறவங்களே இருக்க மாட்டாங்களோ என்று வருந்துகிறார்கள். சோமரசம்பேட்டை திருச்சியில் இருக்கிறாரு. தமிழ் அவர் இல்லை என்றால் தமிழ் கிடையாது. அவருடைய சீடர் தான் உவே சுவாமிநாதன், தமிழ் தாத்தா. பல நூல்கள் பல ஸ்தலபுராணங்கள் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பாடலைன்னா ஸ்தலபுராணமே தெரிஞ்சிருக்காது. பல ஸ்தலபுராணங்கள் சோழ நாட்டு இருக்கிற அத்தனை ஸ்தலபுராணங்களுக்கும் சுவாமி எழுதியிருக்கார். சொல்ல போனா சேக்கிழாருக்கு பிள்ளைத்தமிழ் கொடுத்துருவார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. பிள்ளைவாள் தான் சொல்லுவாங்க, பேரே சொல்ல மாட்டேன். அவர் உவே சுவாமிநாதருடைய பக்தி தன்னுடைய ஆசிரியர் வரலாறு எழுதும்போது, இவர் சைவ வேளாள குடும்பத்தில் பிறந்தார், மீனாட்சி சுந்தரம் என்று பெயரிட்டார்கள் போட்டு அங்கே உடுக்குக்குறி போட்டு கீழே எழுதுகிறார், குருநாதன் பேரை இப்படி எழுதுவதற்கு என் கை நடுங்குகிறதுன்னார். குருநாதர் பேரை எழுதுறதுக்கு அவ்வளவு குரு பக்தி அவருக்கு. அப்படி இருந்த பிள்ளைவாள் என்ன பண்ணுறாரு, அப்போ திருவானைக்கா கோவிலுக்கு போகிறார். மாலை நேரம் சிஷ்யர்கள்லாம் சொல்கிறாங்க, நடையில் இப்போ மாதிரி இப்போ பிரிட்ஜெலாம் இல்லாத காலம், இப்போ அந்த தோணின்னு சொல்லுவாங்க, அதில் தான் போகணும். இல்லை தண்ணி கம்மியாக தான் ஆற்றுலையே நடந்து போவாங்க, காவேரியிலேயே. அப்போ நடையில் கேட்குறாங்க சிஷ்யர்கள்லாம், சாமி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அம்பாள் மேலே ஒரு மாலை பாடுங்கள், மாலை நேரம் அம்பாள் பேரில் ஒரு மாலை பாடுங்கள்னு சுவாமி நடையிலேயே பாடுறாராம். அவருக்கு சொன்ன வாக்கெல்லாம் சரஸ்வதி. அவர் இந்த பித்தன்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார். இந்த தண்ணியில் யாராவது விழுந்துட்ட மேலே கொண்டு வரும், 3 முறை கொண்டு வரும், 3 முறை யாரும் காப்பாற்றலைன்னா முழுகி இறந்து போயிடுவாங்க. தண்ணீரும் 3 பிழை பொறுக்கும்னு சொல்லுவாங்க. இந்த சிவபெருமானுக்கு ஏன்டா பித்தன்னு பேர் வச்சாங்கன்னா, இந்த அம்பாள் இருக்காங்களே நம்ம திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரி, கோடி கோடி பிழை பொறுக்கிறவள். அவளை பக்கத்தில் வச்சுட்டு 3 பிழை பொறுக்கிற கங்கை தூக்கி தலையில் வச்சுட்டாரு. அளவரு பிழைகள் பொறுத்தருளும் என்னை அணியுறு பாதியில் வைத்து தளர்பிழை 3 பொறுப்போல கங்கை வைத்த சூரியன், அதனால் பித்தன் என்றொரு பெயர் பெற்றான்னு பிள்ளைவாள் பாடுறார்.
இப்போது இந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுறோம், கோயில் கும்பாபிஷேகம் ஏற்பாடு பண்ணோம், யாராவது உபயதாரர் இருப்பாங்க. ஜெயசங்கர் பெரிய மேளம் ஏற்பாடு பண்ணாங்க. அவரும் நான் அதை வந்து வாசித்தார், 35-36 ராகம் வாசித்தார். உபயதார்கிட்ட சொன்னாங்க, எவ்வளோங்க? 10,000 ரூபா பேசியிருக்குதுங்க. சரி, அவர் என்ன பண்ணார், 200 ரூபாயை வித்வானுக்கு கொடுத்தார், 9,800 ரூபாயை ஒத்து உதவனுக்கு கொடுத்தாரு. இவர் என்ன டீ செலவு கொடுத்தாரா, எதுக்கு என்னான்னு கேட்டாரா? நீ எடுத்துட்டு உதுறான், அவன் எடுக்காமல் உதுறான், அதனால் அவனுக்கு கொடுத்தேன்னா அவனை பார்த்தா உலகம் பைத்தியக்காரன்ல சொல்லும். அது மாதிரி 3 பிழை பொறுக்கிறவளை தூக்கி தலையில் வச்சுட்டு கோடி பிழை பொறுக்கிறவளை வச்சு, அதனால் பித்தன் என்று ஒரு பேர் பெற்றார். வாரியார் சாமி இன்னும் கொஞ்சம் மேலே போகிறார். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஒரு அம்மா நம்ம ஊரில் அவருக்கு இளமையிலே கணவனார் தவிர்த்தாங்க. 10 பேர் வீட்டில் 10 பாத்திரம் தேர்த்து பையனை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. நல்ல இதில் சொல்லி அந்த மாணவன் அக்கறையாக படித்து மேலுக்கு வரான். தகுதியானவர்கிட்ட சொல்லி நல்ல வேலை, ரிசர்வ் பேங்க்லேயே வேலை கிடச்சிருச்சு. இப்போ அதே மாதிரி ஐயா கிட்ட சொல்லி, அப்பா நல்ல பெண்ணாக வரணும் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூரில் ஒரு பெண்ணை கட்டி கொடுக்குறாங்க. ஒரே பெண்ணு, பணக்கார பெண்ணு, நல்ல பையன்னு கொடுத்துட்டாரு. இவர் ஒரு நாள் ஆஃபீஸுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றார். மனைவி படுத்துட்டுருக்கிறார். சரோ என்ன படுத்துருக்கிறே, தலை வலிக்குதா, கால் வலிக்குதா, தலைவலி அமிர்தாஞ்சன் தேய்க்கட்டுமா, சுத்தண்ணி வேணுமா, என்ன ஏதுன்னு கேட்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் அம்மா உத்து பார்க்குறாங்க, எனக்கு உடம்பு வலிக்குது. அம்மா இங்கே வா, நீ ஏன் சரோஜா உத்து பார்க்குறியா? கண்ணா எனக்கு சாலை சரோடா, உன்னை கூட உத்து தான்டா பார்க்குறேன், எனக்கு வயசாகிடுச்சுடான்னு. நீ கூட பேசுகிறான், ஓங்கி அடிச்சுட்டோம் அம்மாவை. இந்த அம்மா நேராக கற்பகவல்லி தாயார், மயிலாப்பூர் கோயில், அம்மா கற்பகாம்பாள், என் பையன் 1000 மாத்து தங்கம், அந்த கோயம்புத்தூர்காரி அப்படி பண்ணிவிட்டா, அதுக்காக என் பையனை தண்டிச்சிடாத. அப்போ உலகம் என்ன சொல்லணும், பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கெல்லு. அடித்த மகனையும் வாழ வைக்கணும்னு நினைக்கிற எண்ணத்துக்கு பித்துன்னு பேர். அதுவாரி சிவபெருமானை இல்லைன்னாராம் சிவபெருமான் காப்பாற்றுறாராம். அதுபோல் தாய் உள்ளமா. அதனால் பித்தன் என்றால் இங்கே பெத்த மனம் பித்துனா பைத்தியக்காரின்னு அர்த்தம் இல்லை, அடித்த மகனையும் வாழட்டும்னு சொல்லுகிற அந்த உள்ளம். அதுபோல் அதனால வாரியார் சுவாமி இந்த பித்தன்கிறதுக்கு இப்படி ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறார். சரி, இன்னொன்று சுவாமி சொல்லுகிற பல நல்ல கருத்துக்கள் இந்த சிவராத்திரியில் நீங்கள்லாம் அவசியம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல். இதற்கு சரீரம்னு பேர். கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சிக்கினே போகும். ஒரு வயசு வரும், வளரும், அதுக்கப்புறம் சரிந்து கொண்டே போகும், குழந்த மாதிரி ஆகிடுவாங்க. இன்னொருத்தர் வேணும், 3 கால் வேணும், அப்புறம் வண்டி 4 கால் வாக்கர் வச்சு நடப்பாங்க, அப்புறமா குழந்த மாதிரி படுத்துட்டே இருப்பாங்க. சரிந்து கொண்டு போவதனாலே சரீரம், தகிக்கப்படுவதனால தேகம். உற்ற தேகத்தை மறந்தாலும் தேகம்னா தகிக்கப்படுவது. என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் நெருப்புக்கு போகும், தகிக்கப்படுவதனால தேகம். இன்னொன்று உடம்புன்னு பேர். உயிர் இதை உடுத்து கொள்வதனால உடம்பு. ஆக்கைன்னு பேர். ஆக்கைனாலும் உடம்பு. அறம்பாவம் என்னும் அருங்கயிற்று, ஆக்கைனா கட்டுப்பட்டதுன்னு அர்த்தம். அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி, அதனால இந்த உடம்பையும் உயிரையும் கட்டி வச்சிருக்கான், அதனால ஆக்கைன்னு பேரான். இன்னொன்று மெய்யின்னு பேர். இது மெய்ய, பொய்யான உடம்பு. நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. இந்த நேற்றுக்கு இருந்தால் இன்றைக்கி இல்லைங்கிறது தான் இந்த உலகத்துக்கு பெருமை. நீ அதனால் அழிஞ்சு போகிற உலகம். வாரியார் ஏன் இதுக்கு மெய்யின் பேர் வச்சாங்கன்னா, இலக்கணம் படித்ததும் மங்கள வழக்குன்னு சொல்லுவாங்க, அமங்கலமாக சொல்லக்கூடாது. தெற்கே எல்லாம் தாலி இழத்தலை தாலி பெருகிட்டுன்னுவாங்க. சரி, இறந்தவங்களை இறந்துட்டாங்கன்னு சொல்ல வர்றார். திருநாட்டை அலங்கரித்தார், சிவபதம் பெற்றார், வைகுந்த பதவி அடைந்தார், அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர இறந்துட்டான் செத்து போயிட்டான்னு சொல்ல. சேக்கிழார் பெரிய புராணத்துல கூட அந்த மெய்ப்பொருள் நாயனாருக்கு கூட அமங்கல சொற்களே இல்லாத. அதனால அந்த இலக்கணம் படிச்சவங்க இதற்காக சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அது மங்கள வழக்குன்னுவாங்க. அது ஓரளவுக்கு சரி. ஆனால் அது உண்மையான பொருள் வாரியார் சொல்றார். தமிழிலே ஆகு பெயர்னு உண்டா, இடவாகு பெயர், தானியாகு பெயர், இப்படிலாம் உண்டு. இப்போ ஒரு அம்மா காலையில் கத்திரிக்காய் வித்துன்னு போகும். கத்திரிக்காய் வரும், என் பேர் கோவிந்தம்மா, என்னை ஏன் கத்திரிக்கான்னு கூப்பிட்றேன். தன் தலையில் இருக்கிற பொருளை அவங்க தாங்குறேன். எந்த இன்னொருத்தர் இன்னைக்கு என்ன பாட்டு, மதுரை பாட்டு, மதுரையா வந்து பாடும், மதுரை சோமு பாடுவார். இன்னைக்கு யார் நாதஸ்வரம், காரிக்குறிச்சி ஊரா வந்து பாடும், வித்வான் வந்து பாடுவார். இடத்தின் பெயரை புலவர் பெறுவார், இடவாகு பெயர்னு பெயர். இன்னொன்று தானியாகு பெயர்னு பெயர். இங்கேருந்து ஒரு அம்மா கும்பகோணம் போனாங்க. எப்பயுமே இந்த தாய்மார்களும் கோயிலுக்கு போனாலும் அங்கே இருக்க கடைகளை பார்க்குறதுல ரொம்ப ஆர்வம். சாமி கூட அப்புறம் பார்ப்பாங்க, கடை பார்க்க. கும்பகோணத்துக்கு போனால் என்னம்மா வாங்கின்னு வந்தேன், விளக்கு வாங்கின்னு வந்தேன். விளக்குன்னு எதுக்கு பேர்? அந்த எரிகின்ற சுடருக்கு தான் விளக்குன்னு பேர். அதுக்கு ஏன் விளக்குன்னு பேர்னா, காலிலே பட்டது சந்தனமா சாணமா என்று விளக்குவதனால விளக்கு. விளக்கு இல்லைன்னா யார் எதிரில் வந்தாங்கன்னு தெரியாது. அதனால விளக்குவதனால அதுக்கு விளக்குன்னு பேர். அப்போது அந்த ஸ்டாண்டு என்ன பண்ணுவோம், திரி இல்லை, எண்ணெய் இல்லை, எதுவும் இல்லை, ஆனாலும் அதுக்கு விளக்குன்னு தான் பேர். அந்த ஸ்டாண்டுக்கே விளக்குன்னு தான் பேர். இந்த பண்பு வந்து அந்த விளக்கு. நாங்கள் சிந்தார்பேட்டில் இருந்தோம், ரொம்ப சின்ன வயசில். நான் 1950 காலையில் ஒரு வருவோம், ஏப் ஏப் நாங்கள் சொன்னால் இடியாப்பம் விற்பான்.
நான் இடியாப்பம் என் பேர் நடராஜன், என்ன ஏன்டா இடியாப்பம் கூப்பிடுறேன். தான் தலையில் வைத்திருக்க பொருளே அவன் தான். அதுபோல் இந்த பொய்யான உடம்பிலே மெய்யான இறைவன் ஒவ்வொரு உருவத்திலும் இருக்காராம். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய்கோர் நீராய் உருக்கி ஆறுயிராய் நின்றானே. அப்போ எல்லார் உள்ளத்திலையும் அந்த மெய்ப்பொருள் இருக்கிறானா, இந்த உடம்பு எப்படி அந்த மெய்ப்பொருளை தாங்க. இந்த விளக்கு இல்லைன்னாலும் திரி இல்லாமல் இருந்தாலும் அந்த விளக்கே ஸ்டாண்ட் என்று மெய்ப்பொருள் உள்ளே இருப்பதனால இந்த உடம்புக்கு மெய் என்று பேர் வந்ததுன்னு வாரியார் எழுதுறார். இந்த வாரியாருடைய குருநாதர் சொல்றாரு, அப்பா உனக்கு இந்த விளக்கெல்லாம் நானே சொல்லிக் கொடுக்கலையே, உனக்கு எப்படி தோணுச்சு. குருநாதர் ஆச்சரியப்படுறார் வாரியாருடைய ஞானத்தை பார்த்து. அதெல்லாம் முருகன் உணர்த்துறாருன்னு சொன்னார் அடக்கமாக. அதனால இந்த உண்மைகள். அடுத்தது நீங்கள் ருத்ராட்சம் கேட்டீங்க. இப்போ நடராஜர் தத்துவம். இந்த உலகத்திலேயே சிவன் கோயில்களே ஆக உயர்ந்தது, உலகத்தினுடைய மையப்புள்ளின்னு இப்போ சொல்கிறாங்க. சிவபெருமானுடைய பாதம் இருக்கிற இடம் தான் சிதம்பரம் தான். அதில் ஆடவல்லான்னு ஒரு கட்டுரை, அற்புதமான கட்டுரை எழுதுகிறார்கள். தெய்வம் என்று ஒரு கட்டுரை, பூஜை என்றெல்லாம். இந்த புத்தகத்தை நம்ம படிச்சுட்டா ஏறக்குறைய ஒரு 10,000 பிரசங்கம் கேட்ட புண்ணியம். அவரே சொல்வார், நான் இந்த ஒரு நூலை எழுதுவதற்கு 7,000 8,000 நூல்கள் படிச்சுட்டு இதை எழுதுறேங்கிறார். நமக்கு அது ஒரு வினாடியில் கிடைக்கும். இதை நீங்கள் சொல்லும் பொழுது அடுத்த தலைமுறைக்கு பெற்றோர்கள் கிட்ட தான் கேட்கணும். பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு எது கேட்டாலும் பீட்சா, பர்கர் எல்லாமே 500 ரூபா 1000 ரூபாய்க்கு குறையாமல் வாங்கி தராங்க. வாரியார் சுவாமிகள் சொல்றார், எல்லார் இல்லத்திலும் ஒரு திருக்குறள் புத்தகமும் திருவாசகமும் இருந்தால் மனிதனை செம்மையாக்கும். இன்னைக்கு ஆடம்பரத்துக்கு கோடிக்கணக்காக செலவு பண்ணுறோம், இன்டீரியர் டெக்கரேஷன்னு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறோம். ஆனால் யார் இல்லத்தில் குழந்தைகள் படிக்கக்கூடிய புத்தக அலமாரி இருக்குது, புக் ஷெல்ஸே கிடையாது. குழந்தைகளுக்கு புத்தகம் படிக்க தெரியல. ஆனால் ஒரு புத்தகம் எழுத பல பல புத்தகங்களை ஆய்வு செய்து வாரியார் சுவாமி அவர்கள் கொடுத்திருக்கின்றார். அதிலிருந்து இப்போ நமக்கு நடராஜர் தத்துவத்தை ஐயா அவர்கள் சொல்ல இருக்கிறார். ஏன்னா நம்ம இப்போ பேசுவது என்பது காற்றோடு போயிடும், எழுதி வச்சா தலைமுறைகளுக்கும் இருக்கும். ஆகையினால் நான் எழுதும்போது எவ்வளவு யோசித்து எழுது. ஏன்னா அது நிரந்தரமாக இருக்க போகுது. அதில் ஆடவல்லான்னு ஒரு கட்டுரை, அதை முழுக்க இப்போ சொல்ல நேரம் இருக்கா. ஆனால் குறிப்பான சில அப்பரமானந்த கூத்தை காணுந்தோறும் புலியை கண்டார்க்கு நாவிலே நீர் ஊறுவது போலே உள்ளத்தே ஆனந்த அருவி சிவபோக விளைவே அத்திருநடனம் அப்படி என்று சொல்லுகிறார். கணவனார் காலையில் ஆஃபீஸ் போகிறார், குழந்தை சின்ன பொண்ணு 3 வயசு பொண்ணு பக்கத்தில் இருக்கு. அவர் கணவனார் போகும்போது சும்மா மனைவியின் கன்னத்தில் இப்படி இடிச்சுட்டு போனார். இந்த குழந்தை கேட்குது, அம்மா ஏம்மா அப்பா ஒன்று இடித்தார். அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, தாய் மணாளனோட ஆடிய சுகத்தை சொல்லு என்றால் எப்படி சொல்ல முடியும். அந்த ஆனந்த தாண்டவத்தை பாண்டுறதுக்கு எவ்வளோ கண் வேணும். புலியை கண்டவருக்கு புனலுருமாறு போலே களி திருக்கூத்து கண்டவர்க்கெல்லாம் அளிக்கும் அருட்கண்ணீர் சோர் நெஞ்சு உருகும் ஒளிக்குள் ஆனந்தமும் உருமை. சும்மா நடராஜர் பார்த்தாலே ஆனந்தம் வருமா. அடுத்தது அவருடைய திருக்குறிப்பு ஃபுல்லாக எழுதுகிறார். அவருடைய திருக்கரத்தில் விளங்கும் உடுக்கை, அதாவது தமரகம்னு பேர், உலக சிருஷ்டியையும், நீங்கள் சகோதரி சொன்னது, அபய கரத்தினால் காத்தலையும் நெருப்பை ஏந்திய திருக்கரத்தினால் அழித்தலையும் ஊன்றிய திருவடி மறைத்தலையும் தூக்கிய திருவடியால் ஆன்மாக்களுக்கு அரியையும் திருவுருவம் காட்டுகிறது. இதை உண்மை விளக்கம் என்ற சித்தாந்த நூலாசிரியர் கூறுகிறார். தோற்றம் துடிதனில் தோயும் திதி அணைப்பில் வருகிறது. அதுக்கு அடுத்தது சொல்றாரு, தாண்டவம் செய்ய வல்ல ஆண்டவன் மாயையை எடுத்து அப்படி உடுக்கையினால் உதறுகிறாராம். நம்ம மாயாமலம் போகும். ஆன்மாக்களின் வல்வினைகளை சஞ்சிதத்தை தம் திருக்கரத்தில் உள்ள நெருப்பினால் சுட்டு சாம்பலாக்குகிறார். ஆணவமாகிய முயலனை மேலே எழா வண்ணம் கிரியாசக்தியாகிய வலப்பாதத்தினால் விதித்திருக்கிறார். ஆனந்த அனுபவத்தை ஞான சக்தியாகிய தூக்கிய திருவடியில் தந்து ஆன்மாக்களை பேரின்ப சாகரத்தில் அழுத்துகிறார். இதுவே அவர் செய்யும் பரதநாட்டியத்தின் உட்பொருள் என்றார். நின்ற பாதத்தில் நா, திருவுந்தியில் மா, திருத்தோளிலே சி, திருமுகத்திலே வா, திருமுடியிலே யா, சிவாய நமவே வந்துடுது. ஒலிக்கின்ற உடிக்கை சி, வீசிய கரம் வா, அமைந்த கரம் யா, அனலேந்திய கரம் நா, முயலகனை மிதித்த பாதம் மாவும் என்று இப்படி தத்துவார்த்தமாகவும் சொல்லுகிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் நடராஜ பெருமானை தரிசிக்கிறார். 5 பேர் அறிவும் கண்களே கொல அளப்பரும் கருணங்கள் 4 சிந்தையாக குணமொரு 3 திருந்து சாத்துவீதமாக இந்து வாழ்ன சந்திரன் இந்து வாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ள திளைத்தில் மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். சாமி பார்த்த உடனே 5 பேர் கண், ஒவ்வொரு புரியும் எல்லாம் கண்களுக்கே வந்துடுச்சோம். அப்புறம் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவனேங்கிறார். எல்லாரும் மனித பிறவி வேண்டாம் வேண்டான்னு கேட்டா அப்பர் சுவாமி புரட்சியாக சொல்றார், எனக்கு மனித பிறவி வேண்டுங்கிறார். எதுக்குன்னு,
குனித்த புருவம். குனித்த புருவம்னா வளைந்த புருவம். அது என்னையா சிவபெருமானுக்கு மட்டும் ஏன் குனித்த புருவம்? வாரியார் கேள்வி கேட்குறார். தருமபுரம் ஐயா இதுக்கு பாராட்டினார். அது என்ன குனித்த புருவம்? எல்லாருக்கும் தானே குனிச்சிருக்குது. நம்ம விஸ்வாமித்திர ராமரை கொடுன்னு கண்டபோது தயரதர் தயங்கினாராம். இந்த புருவம் நெற்றி முட்டை சென்றதான். அவர் கோபம் வந்தோடு புருவம் மேலே போயிடுச்சான். சிவபெருமானுக்கு என்றைக்கும் கோபமே வந்ததில்லை, என்றைக்குமே குனிந்து இருக்குமா, அதனால தான் குனித்த புருவமா. நமக்கெல்லாம் புருவம் மேலே போகுமா, சிவபெருமானுக்கு கோபம் வந்ததே கிடையாது, அதனால குனித்த புருவம். இன்னொரு அருளாளர் நீங்க சொன்னதும் ஞாபகம் இருக்கு. நம்ம வந்துட்டு அப்படி கண்ணாலேயே ஒரு ஆச்சரியத்துல வா அப்படின்றாராம். அதனாலையும் என்னை பார்த்துட்டு அப்படி இப்ப எங்கேயோ ஒரு மணமகனா நிக்கிறோம் போது நம்ம எல்லாரோடையும் பேச முடியாது. அப்ப ஓ வந்துட்டியா அப்படின்னு கூட்டத்துல நம்ம பாப்பாராம். அதனால குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமி. அதனால கோபம் இல்லாதனால தான் குமின் சிரிப்பு. பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும். இப்போ ஒரு எல்லா படத்திலும் சிவபெருமானும் நீளமா காமிக்கிறாங்க. ராமரும் கிருஷ்ணரும் தான் நீளம், சிவபெருமான் பவள நிறம். பவளமே ஒரு பக்கத்துல ஏங்கி நிக்கி பாக்குதான் சாமிக்கு பவள நிறத்தை பார்த்துட்டு. அம்பாள் தேனுக்கும் கிளிமழலை. தேன் ஏக்கமாங்க, ஐயோ உமாதேவியார் என்னை விட இவ்வளோ இனிமையாக பேசுகிறாங்க, எனக்கு இந்த இனிமை இல்லையா. தேனுக்கும் கிளிமழலை. பனித்த சடையும் இனித்தவுடன் எப்போதும் மனித பிறவி. அந்த நடராஜர் பார்க்கறதுக்கு மனித பிறவி வேணுங்கிறார், நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ அந்த ஆனந்த தாண்டத்தை நம்ம அனுபவிக்க வேண்டும். இதில் உங்கள் 2 பேர்கிட்டையும் அடியன் பார்த்தது என்னன்னா, அவர் ருத்ராட்சம் வச்சிட்டு இருந்தார். உங்க கிட்ட இப்போ ஒரு பழக்கம் பார்த்தாங்க, இது என்னுடைய தாத்தாவிடம் பார்த்தது. சுருக்கு பையில விபூதி ஒன்று வச்சிருக்கீங்க. இது எப்படின்னா என்ற மணி பர்ஸ்ன்றதை கையோட வச்சிருக்கோம். அதோ நாங்கெல்லாம் மொபைல் கையில வச்சிருக்கோம். ஆனா அதை விட நம்மை காக்கும் ரக்ஷையாக இருக்கும் ருத்ராட்சத்தையோ ஒரு விபூதியுடைய ஒரு பையையோ நம்ம கைப்பையில எப்பவுமே வச்சிருந்தா அதை விட ஒரு கவசம் என்பது நமக்கு கிடையவே கிடையாது. கொஞ்சம் நிறைவு பகுதியை நோக்கி வரும். சிதம்பர ரகசியம், அதாவது எந்த ரகசியத்துக்குமே விளையாட்டா என்ன சொல்லுவாங்கன்னா பெரிய சிதம்பர ரகசியமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அடியனுடைய கருத்து என்னவென்றால், இறைவனுக்கு பக்கத்திலேயே இருக்கும். நம்முடைய வேண்டுகோளின் பேரில் அங்க இருக்கக்கூடிய தில்லைவாழ் தீட்சிதர்கள் திரையை விலக்கி காண்பிக்கும் பொழுது அந்த தீபாராதனை சமயத்துல ஒரு வில்வதளம் இருக்கும். அங்க பார்த்தா ஒன்றும் இருக்காது, ஒளியும் வெளியும் மட்டும் இருக்கக்கூடிய அந்த வெற்றிடத்தில் தான் நமக்கு எல்லாமே உணர்த்தும் அப்படின்றது தான் சிதம்பர ரகசியம். டைட்டில் ஸ்பான்சர் தமிழ் கௌகி, ஈர்க்கும் மனம், இணையும் சுவை மற்றும் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி 23 கிளைகள், 36 வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம். பவர்ட் பை தன்வி பொட்டிக் குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ். மைல் மார்க் சம்பாரவை, கோவையின் அடையாளம் மைல் மார்க் சம்பாரவை. ராஜ் ஹியரிங் சென்டர், பிரீமியம் பீப்பிள் ஃபார் ஹியரிங் எய்ட்ஸ்.